நத்திங் நெவர் சேஞ்ச் எனிதிங் இன் அவர் லைஃப். இவருக்கு நாங்கள் என்ன முடிவு பண்ணுறதுன்னா சரகடி கூட முடிவு பண்ணோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சரகடி முடிக்க முடியுமா? 12 மணி வரலாம் 11:51 வரலாம் குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் குடிக்கலாம் திரும்பி. இன்னும் ஒரு நாளோட கடைசியாக குடிச்சிக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக சொல்கிறா கேட்குறாங்க. ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன் நான். ஆமாம், இந்த வருஷத்துல ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு வெயிட்டாக கொண்டாடணும், எல்லா பிள்ளைங்களும் கட் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரோ, அதான் மெயின் எய்ம். செல்லத்துக்கு வைக்கத்தை பாத்தியா? எல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. எல்லாரையும் நம்பி ஏமாறது தான் வேஸ்ட்டாக போகுது. அதுக்காக தான் வன்மத்தை தெரிவிக்கிறாரு. ஏன் ப்ரோ அது கம்பெனிலேருந்து வெளில வர்றதே நீங்கள் ஒரு ஒரே டார்ச்சர் கொடுக்குறானுங்க ப்ரோ. டார்ச்சராக இருக்குது அவங்ககிட்ட. என்னோட ரெசல்யூஷன் வாழணும், கடன் இல்லாமல் வாழணும். முடிவு பண்ண போகிறீங்க? லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் ப்ரோ. அதான் என்ன சொல்லிட்டு இருக்கேன். மற்றவரையும் நம்பி போவேணாம் ப்ரோ, நம்ம தனியாக இருக்கணும், அவ்வளோதான் இருக்குது. எல்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் இல்லை. எல்லாரையும் நம்பி ஏமாறது தான் வேஸ்ட்டாக போகுது. அதுக்காக தான் அப்படியே சுற்றணும். வருஷத்துக்கு ஒரு 5 ட்ரிப்பாச்சு போயிடணும். இவனுங்கெல்லாம் வச்சுன்னு எங்கேயுமே வரணும். இப்போ கூட ட்ரிப்புக்கு வரல, சும்மா பாண்டிச்சேரி எதர்ச்சியாக இன்றைக்கி தான் காலையில் முடிவு பண்ணோம். சரின்ட்டு அப்படியே ஸ்பாட்டில் யோசிச்சு வந்தோம். அந்த மாதிரி ப்ரீ பிளான்டாக வராமல் அப்படியே கேஷுவலாக ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வந்துடுறோம். பெரிய அதுதான் ப்ரோ ரெசல்யூஷனே இது வரைக்கும். ஆமாம், 26ல் அதான் ஃபஸ்ட். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? நான் இங்கே செங்கல்பட்டு பக்கத்தில் ப்ரோ. செங்கல்பட்டுலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் உங்களுக்கு ட்ரிப் ஆகிடுச்சு. ஆமாம், இவனுங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கானுங்க. ஒருத்தர் என்னன்னா 5 ட்ரிப்பு போகிறான், எங்கள் கூடயும் வரான். என்ன பண்ணுறது? வெளியிலலாம் பார்க்கும்போது அவன் என்னடா நம்மளுக்கு ஜூனியராக இருக்கிறோம், இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுறான், இன்னொரு நாள் கேட்டால் ஏற்காடு போயிட்டு வர்றான்றான். ஆனால் நம்ம வந்து தோகிற சத்தியமாக 15,000 வந்து கடன் இருக்குன்னு சொல்கிறான். அவன் பார்த்தா முடியல, அவனெல்லாம் வச்சு அவன் ஆனால் இன்னொரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டான். எங்கேயும் லவ்வர் பையன் சொல்லிட்டு ஆனவனா ஆளு இவனுக்கே தெரியும் நானும் ஊரில் எப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு. இந்த வீடியோக்காக இப்படி கொளுத்தி போடுவானுங்க. அது ஒன்றும் இல்லை. இல்லை இப்போ நீங்கள் 25ல் பண்ணால் 26ல் பண்ண போகிறேன், அதுமாரி ரெசல்யூஷன்ஸ் என்ன பண்ண போகிறீங்க? 25 புது வருஷம் போகிறது 26, அதில் என்ன பண்ண போகிறீங்க? எப்படி இந்த 26ல் அதாவது முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, வருஷம் வந்துச்சுன்னா ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுமாரி நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கிறீங்க? 2025ல் நான் பண்ணது 26ல் இதெல்லாம் மாற்றிக்க போகிறேன் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். 25ல் நான் பண்ணது பார்த்தா இந்த வருஷம் ஃபுல்லாகவே வேஸ்ட் தான் ப்ரோ. வேலைக்கு போகல, காலேஜுக்கு சரியாக போகல. இந்த மிஸ்டேக்லாம் இல்லாமல் அடுத்த வருஷம் ஒழுங்காக வேலைக்கு போய்ட்டு லவ்லாம் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த வருஷத்தோட. அடுத்த வருஷம் கொடுக்க வேண்டியது தான். கம்பேக் 26லேருந்து கம்பேக் கொடுக்கணும். அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகிறதா ஒர்க் பண்ணுறீங்களா? போடுங்க.